ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சாம்பார் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பொரியல் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். என்னுடைய ஸ்டைலில் நான் சமைச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். எல்லாம் துடைச்சேன். என்ன ஒரு பக்கம் வந்து சாம்பாருக்கு பருப்பு வச்சுருக்கேன், ஒரு பக்கம் வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். நாளைக்கு சேர்த்து நாளைக்கு ஃபுல்லாக சாப்பாடு வீட்டில் செய்ய முடியாது. நாளைக்கு நைட்டுக்கு தான் சாப்பாடு செய்யணும், சாயந்தரம் தான். அதனால் வந்து நாளைக்கு சேர்த்தே சாப்பாடு வச்சுட்டேன். கீரை வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு கட்டு வந்து 20 ரூபா. 2 கட்டு வாங்கிட்டு வந்தேன் பொரியல் பண்ணுறதுக்காக. கழுவி வச்சுருக்கேன். இந்த பக்கம் அடுப்பில் சாப்பாடு இருக்குது. இந்த பக்கம் வந்து மிக்ஸ் பருப்பு எல்லாமே, அதாவது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மிக்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். எல்லா பருப்புமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பருப்பு வந்து இன்னும் ஒரு 2 விசில் வரட்டோங்க, வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? வீடு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் அந்த பழைய சுவிட்ச் பாக்ஸ் இருந்தது இல்லைங்க, அது ஒர்க் ஆகவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் போயிட்டு இந்த சுவிட்ச் பாக்ஸை வாங்கிட்டு வந்தாங்க. இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து 400 ரூபாங்க. அரியோடைய டியூஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பேட்ரி இல்லை, சார்ஜர் இல்லை. அதனால் சார்ஜர் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு வந்து இப்போ தான் ஆன் பண்ணி விட்டேனே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. எலி பாருங்களேன், இப்போ தான் க்ளீன் பண்ணது, முந்தானத்து க்ளீன் பண்ணேன். எப்படி பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியல. நாளைக்கு வந்து பெரிய மாமியார் வீட்டில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும். ஏன்னா அங்கே தான் வந்து அடுப்பு பூஜை செய்வாங்க. இவங்க வந்து நம்மளை கூப்பிடவும் மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம இங்கே செய்ய வேணாம். மாமா என்ன சொன்னார்னா, உனக்கு போன வருஷம் இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், இங்கே இருந்தேன், அதனால் வந்து எனக்கு தெரியும். அதனால் என்ன சொன்னார், வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்து தான் நீ வந்து சாப்பிட்ணும், அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்து தான் நீ சாப்பிட்ணுன்னாங்க. அது கூட தண்ணி சாப்பாடு தான் சாப்பிட்ணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. அதனால் வந்து இப்போ எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். நான் நாளைக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சுட்டு சுடு சாப்பாட்லேயே தண்ணி ஊற்றி வச்சுட்டுனா நாளைக்கு காலையில் அதை சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாகவே அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது, நம்ம அதுக்காக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். நாளைக்கு அங்கே பெரிய மாமியார் வீட்டில் போயிட்டு அது ஒரு தனி விலாகாகவே நான் எடுத்து போடுறேன், எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ வந்து இந்த மிக்ஸ் மசாலா சாம்பார் வைக்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். நான் ரொம்ப டயர்டாக இருக்குங்க, எனக்கு உடம்பு சரியில்லாததுக்கு அதுக்கும் என்னால் உண்மையாக எதுவுமே முடியவே இல்லை. அரிக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல, ஸ்கூல் போயிருக்கான். அவன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கணும். மழைங்க, சரியான மழை. விடிய காலம் 3 மணிக்கு பிடிச்சது மழை. 3 மணிலேருந்து நான் கடைக்கு கிளம்புற வரைக்கும் மழை அடின்னு அடிச்சது. மிக்சி வேறு ரிப்பேர் ஆகிடுச்சா. எனக்கு மிக்சி தான் மெயின் தேவை. இஞ்சி பூண்டு அரைக்கிறதா இருக்கட்டும், தலைக்கு பேக் அரைக்கிறதா இருக்கட்டும், காலையில் ஜூஸ் போடுறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே மிக்சி தேவை. அது 2 நாளாக அது ரிப்பேரில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கடைசியில் போனால் அதில் ஒரே ஒரு அந்த கீழே வந்து நம்ம ஆஃப் ஆகிடுச்சுன்னா அமுக்கி விடுவோம்ல, அந்த சுவிட்சு போயிடுச்சு. நான் அதெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கலை, என்னால் சுத்தமாக முடியலன்ட்டு. நான் சாப்பாடு செஞ்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு வச்சுருக்கேங்க, காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கழுவிடலாம். இப்போ வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த பருப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாமே இருக்குது அதில். இப்போ வந்து பருப்பு கடைஞ்சாச்சு. இப்போ வந்து தாளித்து கொட்டிடலாம். நான் போட்டிருக்க எண்ணெய் பாருங்கள், இத்தினோண்டு தான். கடுகு போட்டுடலாம். இப்போ வந்து கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். சாரிங்க, சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பை க்ளீன் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அடுப்பை க்ளீன் பண்ணி வச்சா தான் சாப்பாடு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு அடுப்பு பூஜை இல்லைங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து சாப்பாடு கொதிச்சிட்டு இருக்குது. இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் குழம்பு கொஞ்சமாக தானே வைக்கிறேன். வரேன் 1 ஸ்பூன் போட்டு போட்டுருக்கேன். ஓகே, அந்த பக்கம் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் காய் போட்டு வதங்கிக்கிட்டு இருக்கேன். இது வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இதுவே அதிகங்க எனக்கு. இதுக்கப்புறம் இது வதங்கிக்குது, வதங்கட்டும். இப்போ வந்து சாம்பார் தாளித்து விட்டாச்சுங்க. கரெக்டாக எனக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் நான் தாளிச்சிட்ருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். கீரையை பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பூண்டு வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வாங்க நம்ம கீரை செய்யலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதையும் அப்படியே கையோட பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், சாம்பார் வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மணக்குது, முருங்கைக்காய் வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். சாதம் வந்து வெந்துடுச்சு. இப்போ சாதத்தையும் வடிக்கணும். இங்கே பாருங்கள், இவ்வளோ சாப்பாடு எங்களுக்கு தேவைப்படாது. நாளைக்கும் இதை தான் சாப்பிட்ணுன்றதுக்காக நான் இப்போ வந்து இதை சாதத்தை இவ்வளோ வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து சாதத்தை வடிச்சிடலாம். சாம்பாரை ஊற்றிட்டு சாதத்தை வடிச்சிடலாம். வடிச்சிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, சாம்பார் வந்து இதில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதுலேயே வந்து சாப்பாட்டை வடித்து எடுத்துடலாம். வடிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து சாதம் வடிச்சிட்டேங்க. இப்போ எனக்கு அரிக்கும் திட்டமான அளவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நான் சாப்பாட்டை எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து எனக்கு அரிக்கும் சாப்பாடு எடுத்துட்டேன். இப்போ இந்த சாப்பாட்டில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினா தான் வந்து சாப்பாடு நாளைக்கு சாப்பிட முடியும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி சாப்பாட்டுக்கு இது ரெடி ஆகிடுச்சு நாளைக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பொரியல் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சிடணுங்க. ஓகேங்களா. இப்போ இதை தட்டு போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து கீரை பொரியல் பண்ணலாம். கீரை பொரியல் பண்ணும்போது காட்டுறேன். இது வந்து சாம்பார் தாளிச்சு இல்லைங்க, அந்த வானல் தாங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். இப்போ வந்து எதுவுமே சேர்க்கலைங்க. சேர்க்காமல் கீரையை மட்டும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இருங்க, கீரையை மொத்தமாக போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். கீரையை போட்டுட்டு காமிக்கிறேன். கீரை வந்து இப்போ நான் போட்டுட்டேன், எதுவுமே இதில் போடல. இப்போ வந்து இதை தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் அதில் வர தண்ணியிலே அது நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் வந்து நான் இதை கிண்டி விட போகிறேன். கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஓகேங்களா. கீரை வந்து நல்லா வதங்கிங்குதுங்க, வதங்கட்டும் இது. அதுக்கு வந்து நான் 3 பச்சை மிளகா காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் பாருங்கள். 3 காஞ்ச மிளகா பூண்டு தட்டிக்கணும். இப்போ நான் பூண்டு தட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பூண்டு வந்து தட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை கூட வந்து பீக்கங்காய் சேர்ப்பாங்க, கத்திரிக்காய் சேர்ப்பாங்க, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து அதெல்லாம் சேர்க்காமல் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கீரை மட்டும் நம்ம பொரியல் நார்மலாக நம்ம கீரை பொரியல் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து நான் கீரை வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். தண்ணி கொஞ்சம் இருக்குது, அந்த தண்ணி நல்லாவே வற்றட்டும். ஏன்னா தண்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கா, அதனால் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு தெரியுதுங்களா. அப்படியே எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி இப்படி தான் செய்வாங்க. நான் இங்கே எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் செய்கிறேன். இப்போ அதில் வந்து இதை போட்டுடலாம். ஓகேங்களா. எதுக்காக தனியாக எடுத்து வச்சிக்கின்னு கொண்டுக்கின்னு அப்படின்றதுனால இந்த மாதிரி செஞ்சுருவாங்க இங்கே இருக்கவங்க. இப்போ வந்து இந்த ஓரத்துலேயே வந்து இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கட்டோங்க, கொஞ்சம் லேட் ஆகும். இதை வதங்கினதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், காஞ்ச மிளகாவும் பூண்டும் வந்து முன்ன போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் வதங்கி இருக்குது. இப்போ இதை வந்து உப்பு போடலாம். இப்போ இன்னும் நான் உப்பு போடல, இதுக்கப்புறம் தான் உப்பு போட போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு திட்டமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு, நிறையாவே போட்டேன்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது தான் தெரிய போகுது. சரிங்க, இதை கிண்டி விட்டு உங்ககிட்ட காமிக்கிறேங்க நான். சரிங்களா. ஏன்னா சுற்றி இதெல்லாம் பிடிச்சிருக்கும், இதெல்லாம் வந்து இது பண்ணி ஒன்றும், அதுக்காக கிண்டி விட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டேன் நான். இதுக்கு மேலே வந்து அரியோடைய வேன் வருதுங்க. இதுக்கு மேலே இதை இன்னும் வதக்கணும்னா கீரை கசப்பு எடுத்துக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் கீரை பாருங்கள், இந்த பக்கம் சாம்பார், இந்த பக்கம் சாப்பாடு.
ரெடி ஆகிடுச்சிங்களா? இப்போ வந்து கரெக்டாக அரியும் வர நேரம் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக மணி இருங்க ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்துடுறேன். இல்லை இருங்க, அரி வரத்தை பார்ப்பீங்க. அரி வந்துட்டாங்களா? எங்கே போகிற? அரி வந்துட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க அரி. என்னப்பா பாஸ்தா சாப்பிட்டே, எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இல்லையே, ஏது காலையில் உனக்கு மட்டும்தானே 2 வேளைக்கு செஞ்சேன். கீரை சாமி அது சாப்பாடு குழம்பு, அதான் குழம்பு. கீழே இருக்கிறது தண்ணி சாப்பாடு, மேலே நாளைக்கு நம்ம சாப்பிட்ணும்ல, அதுக்காக. நீ நானும் தான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ட்ரெஸ் எல்லாம் கட்டி சாப்பிட்லாம். ரொம்ப பசிக்குது சாமி அம்மாவுக்கு. ம் ம் அது பேட்ரி வாங்கிக்கிட்டு வந்தேன் நான். ரிமோட் இது கடிகாரத்துக்கு பேட்ரி இல்லை, அதனால் வாங்கிட்டு வந்தேன். சரி வாங்க சாப்பிட்லாம். ம் ஏன் சொல்கிறேங்க, சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கீரையிலையும் உப்பு இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க, கரெக்டாக இருக்குது. அரிக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டேன். அவர் வந்து அங்கே பாருங்க கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு, ஃபோன் தரலன்னு. என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.